ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நேற்று நம்ம சேனலில் பிரியாணி மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு அந்த பிரியாணி மசாலா வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு காப்படி உலக்கில் ஒரு உலக்கு சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணி அரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பிரியாணி அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை, மராட்டி முக்கு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, சின்ன துண்டு ஜாதி பத்திரி, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். மசாலா ஜாமான் நல்லா வறுபட்டுருச்சு. பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் நறுக்கினதை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பாக தட்டி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். தக்காளி வேகமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வதங்கிருச்சு. 1/2 கிலோ சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா கிளறி கொடுத்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். சிக்கன் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த மாதிரி சிக்கனை விலக்கி விட்டுட்டு நடுவில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டிலே தயார் பண்ண பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன், மொத்தத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அது அந்த நெய்யிலே நல்லா வாசமாக வரும். இந்த மாதிரி போட்டோன்னா பிரியாணி மசாலாவை நம்ம இந்த நெய்யிலே லேசாக கிளறி கொடுக்கலாம். பிரியாணி மசாலா நெய்யிலே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய். சிக்கன் மசாலாவோட நல்லா வதங்கிருச்சு. ஒரு உலக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஒரு உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். நம்ம இந்த உலக்கில் ஒரு உலக்கு சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்தோம். ஒரு உலக்கு தேங்காய் பால், தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். பிரியாணி போடுறதுக்கு உலக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். அரிசியை ஒரு தடவை தான் கழுவணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை வடித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி நல்லா வடிஞ்சிடும். தண்ணியை நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிடணும். பிரியாணிக்கு உலை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சனா கரண்டியிலே கொட்டை நின்றுக்கிடும். இந்த மாதிரி எடுத்துடலாம். ஜாதிக்காய் பொடி பிஞ்சளவு போட்டுக்கலாம். இது போடுறதுனால பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் முழுசாக போட்டுக்கலாம். லேசாக ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா பிரியாணி பொருந்தி வந்துருச்சு. கொஞ்சமாக மல்லிச்செடி, புதினா தூவிக்கலாம். குக்கரை மூடிக்கலாம். வெயிட் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 8 நிமிஷம் ஆகுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம்.
லேசாக கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குது. நல்ல மணமாக இருக்குது. சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.